வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. எப்பொழுதுமே பாடல்கள் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக உணருவதற்கு உதவி செய்கின்றன. இன்றைக்கும் ஒரு புகழ்பெற்ற பாடலின் பின்னணியை அறிந்து கொள்ளுவோம். சார்லோட் எலியட் என்ற பெண்மணி இங்கிலாந்தில் 1789 ஆண்டிலே பிறந்தவர்கள். தன்னுடைய 33வது வயதில் சரீரத்திலே மிகவும் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாகி விட்டார்கள். அந்த வியாதி அவர்களை முற்றிலும் முடக்கி போட்டது. அவர்களின் சுதந்திரம், எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாகிவிட்டது. ஆண்டவர் மேல் அவர்களுக்கு கோபம். ஏன் இப்படி ஆகிவிட்டது? நான் ஒரு பயனற்றவளாக இருக்கிறேனே, அதாவது இன்வேலிட், செல்லா காசாக மதிப்பில்லாத நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஆண்டவர் மேல் கோபப்பட்டார்கள். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்கிறார்களே, நான் மட்டும் இந்த அறைக்குள் அடைந்து கிடக்கிறேனே என தன்மீதே அவர்களுக்கு கோபம். அவர்கள் குடும்பத்திலே அனைவரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு சுவிசேஷகர் கேசர் மேலன் என்பவர் அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார். சார்லோட் எலியட் என்ற பெண்மணியிடம் அவர்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய கோபத்தை, தான் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய முடியாத இயலாமையை அந்த சுவிசேஷகரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். என்னிடத்திலே ஆண்டவருக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றுமில்லை என்று வருத்தத்தோடு கூறினார்கள். அப்போதுதான் அந்த சுவிசேஷகர் அவர்களிடம் இந்த அருமையான ஆலோசனையை கூறினார். கம் டு ஹிம் ஜஸ்ட் அஸ் யூ ஆர். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்தில் வாருங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விரும்புகின்றார். இந்த வார்த்தைகள் அந்த பெண்மணியின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. சார்லோட்டின் சகோதரர் கஷ்டப்படுகின்ற ஊழியக்காரர்களின் பிள்ளைகளின் படிப்பிற்காக பணம் திரட்ட விரும்பினார். நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். குடும்பத்திலே உள்ள அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவி செய்தார்கள். சார்லோட் மட்டுமே ஏதும் உதவி செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் சார்லோட் அந்த சுவிசேஷகர் சொன்ன வார்த்தையை நினைத்தார்கள். கம் டு ஹிம் ஜஸ்ட் அஸ் யூ ஆர். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்திலே வாருங்கள். அன்று இரவிலே சார்லோட் இந்த அருமையான பாடலை எழுதினார்கள். எளிமையான வரிகளில் இந்த பாடலை எழுதினார்கள். நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். இந்த பாடல் அவர்களுடைய சகோதரர் மூலமாக இங்கிலாந்து, அமெரிக்கா, ஏன் உலகம் முழுவதும் பரவியது. இந்த பாடல் தகுதி இல்லாதவர்கள், உடைந்தவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆண்டவரிடத்திலே வர முடியும், பயன்பட முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. இந்த பாடல் 1835 இயற்றப்பட்டது. 1940 ஆண்டுகளில், பல வருடங்களுக்கு பிறகு, புகழ்பெற்ற ஊழியர் டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த பாடலைத்தான் தன் செய்தியின் இறுதியில் பாடி மக்களை அர்ப்பணிக்க அழைப்பார். சுமார் 60 ஆண்டுகள் இந்த பாடல் அநேகர் ஆண்டவரிடத்திலே தங்களை அர்ப்பணிப்பதற்கு
கருவியாக இருந்தது. சார்லோட் இந்த பாடலை எழுதிய பிறகு 36 வருடங்கள் உயிரோடு இருந்து சுமார் 150 பாடல்களை எழுதினார்கள். 1871ஆம் ஆண்டு தன் 82ஆம் வயதில் கர்த்தருக்குள் மரித்தார்கள். இந்த பாடல் இவ்வளவு தூரம் ஆண்டவர் பயன்படுத்துவார், வல்லமையாக பயன்படுத்துவார் என்று அவர்களுக்கு தெரியாமலேயே கர்த்தரிடத்திலே சென்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாடலை கேட்டு தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முன் வந்தார்கள். இப்பொழுதும் கூட நீங்க யூடியூப்ல டாக்டர் பில்லி கிரஹாம் செய்தியை கேட்கும் பொழுது முடிவிலே இந்த பாடலை அவர் பாடுவார். திரளான மக்கள் ஓடி வந்து ஆண்டவரிடத்திலே தங்களை அர்ப்பணிப்பார்கள். அன்பானவர்களே, தான் எதற்கும் பயனில்லை என்று உணர்ந்த பெண்ணால் எழுதப்பட்ட பாடல் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்தது, இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அப்படியே வாருங்கள். உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்பொழுது அது தெரியாது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே, அப்படியே நான் உம்மிடம் வருகிறேன். யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை, எனக்கு தாளந்துகள் இல்லை, சரீர பலவீனங்கள் ஒன்றுமே எனக்கு தெரியாது. உமக்கென்று ஏதாயிலும் செய்ய விரும்புகிறேன். அப்படி நாம் ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது, நாம் இருக்கின்ற வண்ணமாகவே நம்மை ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இப்பொழுது அந்த திட்டங்கள் தெரியாது. ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வருகிறேன். ஒரு பாவியாகவே நான் வருகிறேன். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த பாடல் உயிரோடு இருக்கின்றது. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அப்படியே அவரிடத்திலே உங்களை கொடுங்கள், பயன்படுத்துவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.